இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் 7th சாப்டர் இருக்கிற எக்ஸைஸ் 7.3ல எக்ஸாம்பிள் 7.20 பார்க்க போகிறோம். அதான் இப்போ எதுக்கு எக்ஸசைஸ் போகிறீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் வந்து இந்த எக்ஸசைஸ் முடிஞ்ச பிறகு சம்பளனால இந்த எக்ஸசைஸ் கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ என்ன எக்ஸாம்பிள் 7.20 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா, a metallic sphere of radius 16 centimeter is melted and recast into small space each of radius 2 centimeter. How many small space can be obtained? இப்போ என்னன்னா, ஒரு மெட்டாலிக் ஸ்பியர்னா என்ன, இப்போ எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்பியர்னா ஒரு ஒரு பால் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பால் வந்து 16 சென்டிமீட்டர் இருக்குது. அது என்னன்னா உருக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்ல, கத்தி ஏதாவது மெட்டலை பிடிச்சி உருக்கி தான் செய்வாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து இந்த மெட்டல் ஸ்பியரை உருக்கிட்டாங்க. உருக்கி திருப்பி என்னன்னா சின்ன சின்ன ஸ்பியர் செய்கிறாங்க. சின்ன ஸ்பியர்ஸ்னா எப்படின்னா, இந்த கோலி குண்டுங்க இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி கோலி குண்டு மெட்டலில் செஞ்சுருக்காங்க. அதோட ரேடியஸ் எவ்வளோ, 2 சென்டிமீட்டர். இங்கே 16, இங்கே 2 சென்டிமீட்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த 16 சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்பியரை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஸ்பியர்லாம் செஞ்சுட்டாங்கப்பா. இப்போ நம்ம கேட்குறாங்க எத்தனை ஸ்பியர் அங்கே வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் குழம்புவீங்க, ஆனால் ஈஸியாக எப்படி தெரியுமா, இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, 4/3/r³. அப்புறம் என்னது, கியூப் யூனிட் போடுவோமா, கியூபிக் யூனிட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. வால்யூம் ஃபார்முலா டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ வரும், நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் எப்படியும் அந்த சாப்டரில் ஒரு கொஸ்டினாக கண்டிப்பாக வரும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இது முடிஞ்சா. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு எழுத போகிறேன். எப்படி, இப்போது பெரிய ஸ்பியருக்குள்ள வால்யூமும் சின்ன ஸ்பியர்ஸ் நிறைய ஸ்பியர் வந்தாலும் அதோட வால்யூம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி பெரிய ஸ்பியரோட ஃபார்முலா வால்யூம் இப்போ எப்படின்னா, அது வந்து அதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும், ஒரு 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுப்போம். சும்மா தான் சொல்கிறேன், உடனே 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவ்வளோ கம்மியெல்லாம் வராது. 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா இந்த சின்ன ஸ்பியர் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதோட வால்யூம் இப்படியே இருக்கும், 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்தா தான் அப்படி வரும், ஏதாவது 1-2 அப்படி இருக்காது. ஃபுல்லாக செஞ்ச எல்லா சின்ன ஸ்பேஸையும் சேர்த்தா அதோட வால்யூமும் இதோட வால்யூமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நான் இது எழுதிக்கிறேன், n இன்ட்டு ஸ்மால் ஸ்பியர்ஸ், வால்யூம் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர்ஸ் போகலாம், வால்யூம் ஆஃப் small spheres is equal to volume of அந்த இது இருக்குல்ல மெட்டாலிக் ஸ்பியர் இல்லை லார்ஜ் ஸ்பியர்னா போல உங்கள் இஷ்டம். இப்போது இங்கே எண்ணு மட்டும் அப்படியே இருக்கும். இங்கே என்னவா இருக்கும், ஸ்மால் ஸ்பியருக்கான வால்யூம் ஃபார்முலா என்ன, ஸ்பியர்னால சின்ன ஸ்பியராக இருந்தாலும் சரி பெரிய ஸ்பியராக இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான், 4/3/r³. முடிஞ்சா, இங்கே முடிஞ்சாச்சு. இப்போ அங்கே என்ன போடுவோம், அங்கே என்னது 4/3/r³. இங்கே இந்த ஆறு போகிறேன், ஏன்னா இங்கே R16, இங்கே ஆறு என்னது 2, இங்கே ஆறு வந்து என்னதுன்னா 16 பெருசாக இருக்கனால நான் பெரிய ஆர் போட்டுக்கிறேன், இங்கே 2னால நான் சின்னது போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். n இன்ட்டு 4/3 இன்ட்டு a இன்ட்டு r³ என்னது 2³ is equal to 4/3/a இன்ட்டு r³ என்னது 16³. இப்போ கேட்கலாம், ஏன் இன்னும் நீ இப்போ 4/3 வச்சிருக்க, மல்டிப்ளை பண்ணல, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதான் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேயும் 4/3 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 4/3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது 4/3. அப்போது இந்த 4/3 இந்த 4/3 கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ஒரே வேல்யூ இங்கே ரெண்டு பக்கம் 2 சரி, உங்களுக்கு 2 இருந்தாலும் சரி 8 இருந்தாலும் சரி, இங்கே ஏதாவது ஒரு எண்ணே இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கம் இருந்தால் நீங்கள் கண்ணை முடித்து இங்கே மல்டிப்ளைல இருக்குது, அங்கே போனால் டிவைடுக்கு தான் போகணும் தெரிச்சா, அப்படியே வச்சு கேன்சல் பண்ணிடுங்க. உங்கள் டிவைடு கொண்டு போய் இன்னொரு ஸ்டெப் ஆக்கி அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இங்கே பண்ணிக்கலாம். சரி, இப்போ எங்களுக்கு 2³ எவ்வளவு, 8. அப்போது n இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் டு 16³ 16³ பெரிய வேல்யூ. 16³ என்ன பண்ணலாம், 6 × 6 36, 6 3 6 1s are 6 9 6 1s are 6 1s are 1. அப்போ 6 15 1 என்ன வரும் 2. முடிஞ்சா திருப்பி 6 மல்டிப்ளை பண்ணுமா, 6 6 36 6 3 6 5 30 33 3 இங்கே 3 வருமா, 6 2s are 12 15 முடிஞ்சிடும். இங்கே என்னது 6 5 2. அப்போ 6 9 0 1 இங்கே என்ன வரும் 4. அப்போது 4096. இப்போ இந்த 8 டிவைடுக்கு போமா, n is equal to 4096/8. 8 ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 5 வரும், இங்கே 8 ஆல் டிவைட் பண்ணது 1,
இங்கே என்ன வரும் 2 டைம்ஸ். அப்போ n is equal to 512. அப்போ மொத்தம் இங்கே எத்தனை சின்ன ஸ்பியர் வரும்? 512 சின்ன ஸ்பியர்ஸ் கிடைக்குது. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சரு. இந்த சம் அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.